Hey guys, எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் ஆல்ரெடி அந்த இடத்துக்கே போயிருப்போம் நம்ம. ஆனால் ஃபுல்லாக வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா நானே வீடியோவே எடுக்கல. ஸோ அதனால் டு பி கண்டினியூ மட்டும் போட்டு விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி போகிறதுல கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, சேனல் ஃபஸ்ட் டைம் யாராவது வந்தீங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோ போகலாம். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக என்னோட இன்ட்ரோ இப்படி தரான்னு நினைக்காதீங்க. வெளில போகலான்னு கிளம்பியிருக்கேன். ஸோ அப்படியே இன்ட்ரோ இப்படி எடுத்துடலான்ட்டு தான். சூப்பர், ஆரம்பமே வேற லெவலில் ஆரம்பிக்குதா. அவர் போட்டோம் தாத்தா போகணுமா என்ன எதுவும் சொல்லாமல் கிளம்பிட்டேன். ஸோ கேஸ் அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறேன். அது கண்டிப்பாக தமிழில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் ஆச்சா வெளில போய். ஸோ அதான் அங்கே போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியிருக்கேன். கேஸ் இந்த வியூ எப்படி இருக்குன்றது தெரில, ஏன்னா நான் செக் பண்ணல. ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஒய்டாக இல்லை, கம்மியாக தான் ஒய்ட் இருக்குன்றது மட்டும் தெரியும். ஏன்னா இப்போ இதுக்கு போன வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தேன். ஸோ நான் இருங்க கொஞ்சம் இந்த வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் சென்னைக்கு அவுட்ரு போயிட்டு நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வியூவை மாற்றிடுறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:40. ஆக்சுவலாக 6 மணிக்கு கிளம்பலான்னு ஐடியா பண்ணேன். அலாரம் வச்சுட்டு படுத்தேன். ஆனால் அலாரம் வச்சு எழுந்ததே இது 6 மணிக்கு தான் எழுந்தேன். அலாரமே அடிக்கலை, ஏன்னா ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. 8% தான் நைட்டு தூங்க போகுது. ஆறு மணிக்கு எழுந்து கிளம்புனேன். இந்த டேங்க் பேக் எடுக்கிறதால என்னோடய நார்மல் பேக் பின்னாடி பார்க்க மாட்டேற பேக் எடுத்துக்கிறதா டவுட்லேயே இருந்தேன்னா. ஸோ அது ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனிச்சு. எடுத்து மாற்றி வச்சேன். ஏன்னா அந்த பேக் ஈரமாக இருக்குது துவைச்சி போட்டதுனால. இந்த ஒரு ஸ்டிக்கரிங் ஒட்டியிருக்கேன், நல்லா இருக்குன்றது பார்த்து சொல்லுங்க. டிஸ்டர்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை. நல்ல வீடியோவில் எப்படி தெரியுதுன்றது எனக்கு தெரில, ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் அந்த ஸ்டிக்கரிங் ஒட்டி நான் வீடியோ பண்ணுறேன்னு. ட்ராக் மோட மாற்றிடுவோம். ட்ராக் மோட். இந்த டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணணும். ஆரம்பிக்கும் போதே டிராஃபிக்கில் போகக்கூடாதுன்னு தான் நான் சீக்கிரம் போகும்னு பார்த்தேன். ஸோ லேட் ஆகிடுச்சு. ஆனால் 6:40க்கு ஏன் இவ்வளோ பேர் போகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. எங்கடா போவீங்க, எங்கே தான் போவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அவங்க எங்கேயாவது போயிட்டு வரட்டும். நம்ம பிளான் பாண்டிச்சேரி போகிறது. ஆல்ரெடி போயிட்டு தான் வந்துட்டுருக்குறேன் அடிக்கடி. சரி முன்னாடி போவோம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வெளில போயிட்டு. உனக்கு ஏழில் 24th வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. ஸோ அது நிறையா அது வரைக்கும் வெளில போக முடியாது. அதுக்கப்புறம் நான் போகிறேன் கன்ஃபார்ம். பிளான் போட்டேன் ஆல்ரெடி. இதுக்கு மேலே விலாக் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நான் ஏன் இப்போ லைக்கெல்லாம் உங்கள்கிட்ட அதிகமாக கேட்குறேன்னா, நீங்கள் லைக் போட்டிங்கன்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ ஒரு சப்போர்ட் தான் கேட்குறேன். ஏன்னா என்ன இருந்தாலும் பிகினர் தானே, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லைக் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு போகும், கொஞ்சம் வியூஸ் வரும். எனக்கும் ஒரு இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு வியூஸ் வரல. ஆனால் அதுக்கப்புறம் இன்ஃபோ இப்போ எல்லாருக்கும் போய் வீடியோ இது வியூஸ் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது, வீடியோ போடலாம் அப்படின்றது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நல்லா இல்லைனா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயனை விட இது ரொம்பவே பெட்ரோல் தருதுப்பா. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது பெட்ரோல் தராது அப்படின்னு சொல்லலாம். பட் ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயனுக்கு இது ஓகே, ரொம்பவே ஓகே. ஹிமாலயன்லாம் போட்டால் நான் எங்கே பெட்ரோலை தேடிட்டு கிடப்போம் இது பிரச்சனையே இல்லை. இது நிறையாவே ஹிமாலயனை விட நிறையாவே தருது. ஐம் ஹாப்பி. ஏன்னா நம்ம வண்டி ஓட்டுற வண்டி கொஞ்சம் பெட்ரோலை கொடுத்தா நமக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும். டிரைவ் பண்ணுற நம்ம சென்னையில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, திருவான்மையூர்ட்ட ரோட்டில் பெரிய பள்ளம்ன்ட்டு. அது எந்த இடம் தான் தெரில. ஆனால் வேற லெவலுங்க. காரு வரதையே தாங்காமல் ரோடு உள்ளே வாங்கியிருக்குன்னா சம்பவம் வேற லெவலு தான். காய்ஸ், நம்மளோட புது க்ளவுஸு பாண்டிச்சேரி ரைடுக்கு தான் பண்ணுறோம். அப்பா
பாண்டிச்சேரி ரைடுக்காக ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோமாப்பா. பார்த்தீங்களா, ஃபிட்டிங் வைஸ் போன வாட்டி கூட கொஞ்சம் லூஸாக இருந்துச்சா இல்லை லூஸாக ஆகிடுச்சான்னு தெரில. ஆனால் இது கரெக்டாக இருக்குது. இந்த வாட்டி கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஆனால் போக போக எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. மோட்டோவியர் தேங்க்ஸ் ஃபார் க்ளவுஸ். இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, காசு கொடுத்தா வாங்கினேன். ஆனால் இது மாதிரி நிறைய பேருக்கு இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட. பார்த்தீங்களா, மாடிஃபை பண்ணால் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ தூரம் வந்துட்டேன், இப்போ க்ளோஸ் போடுறேன். ஏன்னா ஒரு மாதிரி ரோடு வைப்ரேஷனில் எனக்கு கை உதறது கடந்து. ஸோ அதனாலேயே வந்துட்டேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோல் தாண்டிட்டேன். ஈசிஆர் டோலை தாண்டி நிற்கிறேன் லெஃப்டில். இப்போ அப்படியே போனோம்னா மகாபலிபுரம் 25 கிலோமீட்டர்ஸ். அப்படியே பாண்டிச்சேரி தான். போய் முட்டுக்காடு அந்த விட்டமின் நிற்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் க்ளவுஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஒன்றில் 2 வாட்டி தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா கரெக்டாகிடும் க்ளவுஸு. ஐயோ, ஆக்சிலேட்டரே பிடிக்க முடியலையே, க்ளவுஸு அவ்வளோ டைட்டாக இருக்குது. போட்டுக்கிற டிஷர்ட்டுக்கும் க்ளவுஸ் கலரும் ஒரே மாதிரி ரொம்ப இல்லை, கொஞ்சம் இந்த ப்ளூ கலர் தான் நான் கேட்டேன் ரெடி பண்ணி. ஃபுல்லாகவேலாம் ப்ளூ கலருக்கு வராதா இவங்கள்ட்ட, ஏன்னா இதெல்லாம் லெதராக இருக்கிறதுனால, இதெல்லாம் ஃபுல்லாக லெதரில் வரதுனால அப்படி வராது சொல்லிட்டாப்புல. ஸோ அதனால் இது மட்டும் ஓகே. இந்த ஹேண்டு கூட நல்லா இருக்குது, இது ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது. பார்ப்போம், போக போக எக்ஸ்பேண்ட் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஹாய்ங்க, ஒரு சின்ன பிரேக்கு, அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு மகாபலிபுரம் தாண்டி அப்படியே ஒரு சின்னதாக பிரேக் எடுத்தேன். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதை அப்படியே எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு. நல்லாயிருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் வந்து உட்காந்து. நல்லா போகுது. இன்ஸ்டா 360 ஷாட்லாம் கொஞ்சம் எடுத்தேங்க. அந்த மவுண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் புதுசாக, டைட் பண்ணுற மாதிரி. இதை மாட்டியிருக்கேன் பாருங்கள். இதை வச்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதான் லேட் ஆகிடுச்சு. பிடுங்கி விழுந்துடாது எங்கேயும். ஸோ காய்ஸ், அப்படியே கிளம்ப வேண்டியதான். நேராக பாண்டிச்சேரி தான் நெக்ஸ்ட்டு ட்ராப்பு. வெயிலுக்கு அதுக்கு ஒரு மாதிரி டயர்டாகுது. அவ்வளோ வண்டிங்க, அவ்வளோ பைக்கர்ஸு, சல்லுன்னு போகிறாங்க. எல்லாம் சூப்பர் பைக் வாங்குற அளவுக்குலாம் எனக்கு ஆசை கிடையாது. அதை வாங்கி அப்படிலாம் ஓட்டணும் இல்லை, எனக்கு பைக் ஓட்டணும், அவ்வளோதான். பாண்டிச்சேரி 95 கிலோமீட்டர்ஸ் வர்றான். பவுன்சர்ஸ்லாம் இருக்காங்க. தளபதி வர்றாப்புலையா? ஏன்னா பவுன்சர்ஸ் வச்சு அரசியல் பண்ணுற ஒரு ஆள் நம்ம தளபதி தான், அவரே சொல்ல முடியாது. அப்படி வச்சு விட்டுட்டாங்க நம்ம பசங்க. ஹைபுசா கோடு சூப்பரு, நல்ல சூப்பர் பைக்கா போகுது எனக்கு. ஆனா இவ்வளவு சூப்பர் பைக்கை பார்க்கும்போது நமக்கும் சூப்பர் பைக்கை பார்க்கும்போது நமக்கும் சூப்பர் பைக் வாங்கணும் ஆசை வருது. நம்ம 390 அவ்வளோதான் தலைவன். 390 சூப்பர் பைக் ஈக்குவல் தான், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அவ்வளோதான். லடாக் கிளம்புறவங்க நேரே கிளம்பிட்டாங்க. ஸோ எனக்கு இதுக்கப்புறம் தான் ஐடியா வந்துச்சு, தனியாக போகலாமன்னு பிளான் இருக்கேன். தனியாக போனாலும் போயிடுவேன். இப்போ இல்லை, அக்டோபர் வரைக்கும் வந்து போகலாம். ஸோ அதனால நெக்ஸ்ட் மந்த்து இல்லை, என் பர்த்டே அன்னைக்கு நான் லடாக்ல இருக்கிற மாதிரி கிளம்புனாலும் கிளம்புவேன். ஆகஸ்ட் மந்த்து வரும், தெரில. பிளான் பண்ணி இனிமேல் எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஸோ அன்பிளான்டா திடீர்னு கிளம்பி போகிறது பெஸ்ட்டு. அத்தாடி, இப்பெல்லாம் பிரேக் போடாதீங்கடா. ஃபஸ்ட்டு வண்டியில் பிரேக் பேடை செக் பண்ணணும். பேக் பிரேக் பிடிக்க மாட்டேங்குதால் நம்ம போகிற ஸ்பீடுக்கு நிற்க மாட்டேதான்னு தான் தெரில. ஆரிக்காரன் ஏதாவது சிக்னல் கொடுத்துட்டா திரும்பணும், அதெல்லாம் இல்லை, அப்படியே திரும்புறாங்க. ஃப்ரண்ட்ல ஒரு கார் வந்தது, அந்த காருக்காரன் போட்டுன்னு அழுத்துறான் பிரேக்க. ஃபைனலி பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டேன். போயிடுச்சு.
வந்துட்டங்க. ஒரு மாதிரி வெயில் ஒரு மாதிரி ஹீட்டாக காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சா, நான் மற்ற வீடியோ பண்ணலாம் ஒன்றும் பண்ணல, நம்மளாம் அடித்து பிடிச்சிட்டு வந்துட்டோம் வண்டியை. ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆனதுக்கப்புறம் லொக்கேஷன் போட்டு ஓகே நல்ல ஸ்பாட். அப்பா நியூட்ரல் விழுந்துருச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நியூட்ரல் விழுதுங்க. நான் க்ளவுஸை கழட்டுறேன், கை மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் குரல் ரொம்ப லோவாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஐயா அப்பா இங்கே பாருங்க, கையெல்லாம் ஒரு மாதிரி இறுக்கி பிடித்து விட்டது. பழைய பஸ்ஸுப்பா, ஏத்துக்கு பழைய பஸ்ஸு. இந்த கை பிரச்சனை இல்லை, இது மட்டும் பாருங்கள், இந்த இடம் லெதர் இறுக்கி பிடிச்சிருச்சு அப்படியே கையை. சொல்லிக்கு வந்து ஆரோவிலி அதை பார்க்க வந்தோம். அந்த உலக உருண்டையோட பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா? சாரி, அதுக்கு உள்ற இதுதான் அந்த உருண்டை. இந்த உருண்டைக்கு உள்ற ஏதோ ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ள ஏதோ உட்காந்து ஆடிட்டோரியம் பேசுகிற மாதிரியும், கீழே இது இங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு வருமா நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இதுதான் இருக்கிற இடம் போல இருக்குது. தயவு செய்து தொடாது. நைஸ், நல்லா இருக்குல்ல உள்ள. இந்த வேவி சூப்பராக இருக்குது. கைஸ் ஃபைனலி இந்த ஆரோவில் உள்ள அந்த குளோபில் பார்க்கறதுக்கு வந்துட்டோம். கரெக்டாக அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்கேன். பார்க்குறீங்களா? இந்த இருக்கான் பாருங்கள், இவன் தான் அவன். இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரில, பட் ஆனால் இந்த இடம் நல்லாயிருக்கு. மாடி இதை சுற்றி வர பிளேசஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா இதுக்கு சுற்றி ஒரு மாதிரி பெரிய அருவி மாதிரி இருக்குது. அண்ட் தென் அது உள்ளே போகிற இடம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அது உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம்மா இப்போ. வரத்துக்கு ஒரு பெரிய கதை, ஒரு மிகப்பெரிய ஒரு வாக் இருக்குது. ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக் பண்ணால் மட்டும் தான் இங்கே வர முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி சைடில் கொஞ்சம் வழி இருந்துச்சு, பைக் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அது கன்ஃபார்ம்னா ரூட்டு தெரியாதனால பைக்கை கொண்டு போய் பார்க்கிங்கில் போட்டு வந்துட்டோம். ஏன்னா புது பைக் வேறு வெளில போட முடியாதுன்னு பார்க்கிங்கில் போட்டு அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த இதை மட்டும் இப்படி உட்காந்து தூரமாக அவ்வளோ தூரத்தில் உட்காந்து பார்த்துட்டு, குறைஞ்சது ஒரு 300 மீட்டருக்கு மேலே இருக்கும், உட்காந்து அப்படி பார்த்துட்டு அப்படியே இறங்கி போயிட தான் வேலை. தயவுசெய்து ஃபோட்டோவில் யாரும் பார்த்துங்க, யாரும் வந்து பார்க்காதீங்க, நடந்து வந்துடலாம்.